கலா கருணாநிதி. நான் இன்றைக்கு உங்களோட எங்களோட அந்த நெஞ்சு எறிவுக்கு என்ன காரணம், அதை நாங்கள் எப்படி வராமல் பாதுகாக்கிறது, அடுத்ததா என்ன வகையான அறிகுறிகள் அதற்கு தெரியும் என்று பார்ப்போம். முதலாவது பார்ப்போம் என்றால், நெஞ்சு எறிவு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்கிறது என்றால் என்ன என்று பார்ப்போம். நீங்கள் இதில் பாருங்க, 2 இறப்பையின் படம் இருக்குது. நாங்கள் சாப்பிட்ற உணவு முதல் எங்களோட வாய்க்குள்ளே எல்லாம் தொடங்கி எங்களோட உணவு குழாய் மூலம் இறப்பைக்கு போகுது. அடுத்த சமிபாடு தொடங்குறதுக்கு அந்த இறப்பை சமிபாட்டுக்கு தேவையான நொதியங்களோட இந்த அமிலத்தையும் சுரக்குது. எங்களோட இறப்பை ஒரு அமிலத்தன்மையா இருக்கும். உள்ளுக்குள்ள அமிலம் காணப்படும். புரோட்டீன் சமிபாட்டுக்கு இந்த அமிலம் முக்கியமா தேவைப்படுது. அப்ப இந்த இறப்பையில எந்த பாதிப்பும் ஏற்படாத அந்த அமிலத்தால இயற்கையின் அமைப்பில அது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ள உள்ள சுவர்கள் எல்லாம் ஆனா இப்ப என்ன நடக்குது, எங்களுக்கு இந்த நெஞ்செறிவு வரைக்குள்ள என்ன நடக்குது என்றால், அந்த நீங்க பாருங்க, அதுல அந்த சாப்பாட்டு குழாய்க்குள்ளால அந்த சாப்பாடு இறப்பைக்கு போற வழியில ஒரு வால்வு என்று சொல்றது அது இருக்குது. அது எப்பயும் அந்த சாப்பாடு வரைக்கும் கீழ் நோக்கி திறந்து அந்த சாப்பாடு உள்ளுக்குள்ள போகும். பல காரணங்களால என்ன நடக்குது என்றால், அந்த வால்வு மற்ற பக்கம் திறந்து கீழ் நோக்கி திறக்காமல் அது தண்டப்பால்ல திறப்பட்டு அந்த இறப்பையில இருக்கிற அந்த அமிலம் எங்கட நெஞ்சு குழாய், அந்த சாப்பாட்டு குழாய்க்குள்ளால வாய்க்குள்ள, நெஞ்சில, தொண்டைக்குள்ள எல்லாம் மிகவும் உங்களுக்கு தெரியும். அது நிறைய பேருக்கு, கொஞ்சம் பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு இந்த நெஞ்செரிச்சல் இருக்குது. நிறைய பேர் அதால கஷ்டப்படினும் இந்த நெஞ்செறிவால. இப்படித்தான் அந்த அமிலம் எங்களோட வாய்க்குள்ள மேல் நோக்கி வருவதால எங்களுக்கு அந்த நெஞ்செறிவு ஏற்படுகிறது. இது ஏற்படுவதற்கான பல காரணங்கள் இருந்தாலும் நான் சில காரணங்களை இங்க சொல்ல விரும்புகிறேன். எங்களோட சாப்பாட்டு முறை, அதில் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள், அதில் முக்கியமாக ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அடுத்ததாக சாக்லேட் நிறைய சாப்பிட்றவை, நிறைய காஃபி குடிக்கிறார்கள், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் பாவிக்க, நிறைய இனிப்பு வகை சாப்பிட்றது, இது மற்ற ஒரு ஆள் மிகவும் வெயிட்டாக, ஓவர் வெயிட்டாக காணப்படைக்கையும் அவைக்கு அந்த அமிலம் வாய்க்குள்ள வர்றது கூடவாக காணப்படுது. இதில் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கும் அனுபவம் இருக்கும். எப்போ நீங்கள் கூட ஸ்பைஸ், அதாவது உரைப்பு சாப்பாடு, பொரிச்ச சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அன்றைக்கு கூடுதலான ஆட்கள் அதை உணரக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவும் நிறைய அதை வெளியில் கொண்டு வரத்துக்கு காரணமாக இருக்குது. அடுத்ததாக ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தில் இருக்கிறது உங்களுக்கு. இப்படிப்பட்ட பல காரணங்கள் தான் இதை வருவதற்கு காரணமாக இருக்குது. அடுத்ததாக இதுக்கான அறிகுறிகள் பார்ப்போம். நிறைய அறிகுறிகள் இருந்தாலும் நான் சிலவற்றை இங்கு கூறுகிறேன். முதலாவது, இப்போ சில ஆட்களுக்கு தடிமல்லோ அல்லது சளி இருக்காது, இருமிக் கொண்டே இருப்பினும் அது ஒரு ட்ரை இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு வறட்டு இருமலாக இருக்கும். அவைகளுக்கு அந்த வறட்டு இருமல் இருக்குது என்றால் அவைகளுக்கு நிச்சயமாக அந்த ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஆசிட் மேலே வந்தோண்டு இருக்குதுன்றது தான் அர்த்தம். அடுத்தது, இந்த வாய்க்குள்ள ஒரு புளிப்புத்தன்மை காணப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேட் பிரத் இப்போ ஒரு வாய் மணக்கிற மாதிரி ஒரு தன்மை, அதுவும் ஆசிட்டோட தான் லிங்க் பண்ணுது. அடிக்கடி ஏப்பம் விட்டு கொண்டே இருப்பார்கள். இப்போ சும்மா வேப் பண்ணுறது வேற, அடிக்கடி அது வர்றது வேற. பிறகு இதில் ஒரு சாப்பிட்ட ஒரு எந்த நேரம் ஒரு வயிறு ஹெவியாயும் ஒரு வருத்தக்கார மாதிரியும் அவை காணப்படுவினோம். நிறைய பருக்கள் வரும், ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, டேண்ட்ரூஃப் தலையில் நிறைய சொடுகு காணப்படும், அயன் காணாமல் பற்றாக்குறையாக இருப்பினும் அல்ல B12 காணாது இருக்குது. அவைகளுக்கு நகங்கள் எல்லாம் ஒரு நல்லா இல்லாமல் ஒரு வெடிச்சு அப்படி காணப்படும். அடுத்து நிறைய கேஸ் போய்கொண்டிருக்கும். அடுத்து நிறைய பேருக்கு பொம்பளை கூட உமன் அவைகளுக்கு ஹேர் லாஸ் காணப்படுது. அதோட அலர்ஜி, ஃபூடோ அல்லாட்டி என்னவும் ஒரு போலோ ஏதாவது ஒன்றுக்கு கெதியாக அவர்கள் அலர்ஜி
அறிகுறி அவைக்கு காணப்படுது. இப்படி பலதரப்பட்ட சிம்டம்ஸ் வந்து அங்கு காணப்படுகிறது. இதுல நாங்க அடுத்ததா பார்ப்போம். எங்கட வாழ்க்கை முறையும் சாப்பாட்டு முறையும் ஒருக்கா இதுல நான் கூறுகிறேன். சாப்பாட்டு முறையில நிறைய சத்துள்ளது சாப்பிட வேணும். அது முதலாவது. அடுத்ததா மிகவும் அவசரமாக சாப்பாடை சாப்பிடக்கூடாது. அவசரத்துல தான் கூட பேர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. வடிவா ஆறுதலாக அதை சாப்பிட வேணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஆல்கஹால் நான் முதலே சொல்லிட்டேன். லைஃப் ஸ்டைல்ல வந்து உங்களோட அதை குறைச்சிங்கன்னா நல்ல ஆல்கஹால் ஸ்மோக்கிங்கை குறைக்கிறது மிகவும் நல்லது. மற்றது எப்பயும் வந்து புரோட்டீன் எங்களுக்கு நிறைய தேவை. ஆனா இப்படி இருக்கிற நேரத்துல நீங்க ஒரு புரோட்டீன் அளவை உங்களோட மீல்ல புரோட்டீன் அளவை குறைக்கிறது சிறந்தது. இப்ப இதை சுகமாகும் வரைக்கும் நீங்க அப்படி செய்யலாம் வந்து. மற்றது லெமன் லைம் ஜூஸ் வந்து கொஞ்சம் பிழிஞ்சு ஒரு ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் விட்டு நீங்கள் குடிச்சு கொண்டு இருக்கலாம் வந்து ஒரு நாளைக்கு. அடுத்ததாக ப்ரோட்டீன் சாப்பிடுக்க முதல் சாப்பிடுங்க. அது ஒரு சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றோம்னு சொன்னால் ப்ரோட்டீன் முதல் சாப்பிட்றதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்த அசிட் வந்து ஆக கீழே இருக்கேக்க அந்த ப்ரோட்டீன் சமிபாடு அடைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வந்து. ப்ரோட்டீன் சமிபாடு அடைய அந்த அமிலங்கள் தேவைப்படுகிறது. மற்ற ஒப்பையும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மீல் சாப்பிட போறீங்கன்னு சொன்னால் நல்ல ரிலாக்ஸாக இருக்கேக்கில் வந்து அந்த மீலை சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. என்றால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேக்க வந்து அது வடிவா சமிபாடு அடையாமல் இப்படியான பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் கூட பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேக்க தான் சாப்பிட்றது. ஆனால் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்ததாக வந்து இன்னும் ஒரு விஷயம், அந்த பெருஞ்சீரகம் உங்களுக்கு தெரியும். அது வந்து சும்மா சப்பி சாப்பிடலாம். அல்ல தண்ணீர் அவிச்சு குடிச்சிங்கன்னா நிறைய உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அந்த பெருஞ்சீரக தண்ணி குடிக்க. மற்றது உணவில் ஜிஞ்சர் சேர்த்துக்கொள்வது, மற்றது மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கொள்வது எல்லாம் மிகவும் சிறந்தது. உணவு வகையிலையும் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அவக்காடோ வந்து நிறைய அமிலத்தை குறைக்கிறோம். மற்ற ஓட்டமெலன் வந்து நிறைய அமிலத்தை குறைக்கும். இப்போ சுகர் இருக்கிறாக்கள் வந்து ஓட்டமெலனை குறைச்சி சாப்பிடலாம் வந்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நான் சொல்கிற அந்த உணவு வந்து இப்போ கூட அல்கலைன் சைட்டுக்கு இருக்கிறது. அல்கலைன் என்று சொல்கிறது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் அமிலம் கேரம் இருக்கிறதா ஆசிட் அண்ட் அல்கலைன் சொல்லி அவை ஒரு கணக்கீடு வச்சிருக்கிறேன். பிஹெச் வந்து அதில் வந்து பொட்டென்ஷியல் ஹைட்ரஜன் அளவை பார்த்து அவை கணிப்பிடுறது. இப்போ 7 என்று சொன்னால் நியூட்ரல் தண்ணி 7, 7க்கு குறைஞ்சா அது அமிலம், 7க்கு கூடினா அது அல்கலைன். அப்போ இந்த அமிலத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு அதுக்கு எதிரான ஒரு உணவுகளை தான் நாங்கள் எடுக்கணும். அதில் அவக்காடோ, வாட்டர்மெலன், ஓட்மீல் எல்லாம் வந்து சிறந்த ஜிஞ்சர், டூமரிக் அந்த இந்த பவுடர் என்ன மஞ்சள் பவுடர் எல்லாம் மிகவும் சிறந்தது வந்து. இன்னும் ஒரு விஷயம், நான் முதலே அந்த எங்களுக்கு வந்து இதை கோர்ஸ் பண்ணுறது வந்து ஏன் வருகுதுன்றதுல மிக இன்னும் ஒரு விஷயம் அதில் இருக்குது என்னென்னா, எங்களோட உடம்பில் இருக்கிற இன்டெஸ்டின் அந்த சிறுகுடல்ல இருக்கிற பாக்டீரியான்ற அளவுகள் வந்து வித்தியாசப்படும். நல்ல பாக்டீரியா இருக்குது, கூடாத பாக்டீரியா வந்து இருக்குது. அதில் கூடாத பாக்டீரியான்ற அளவு கூடைகளை வந்து எங்களுக்கு இப்படியான ஒரு பிரச்சனைகள் வந்து வர்றது மாதிரி இருக்குது. அடுத்ததாக வந்து எங்களோட லைஃப் ஸ்டைலில் அதாவது வாழ்க்கை முறையில் நாங்கள் நிறைய மெடிசினோ ஆன்டிபயோட்டிக்கோ இதுகள் எடுக்கிறதும் கூட இப்படி வர்றதுக்கான காரணமாக இருக்குது வந்து. கூட பெயின் கில்லர் பாவிக்கிறது. ஒரு சின்ன ஒரு பெயின் என்றாலும் சில ஆட்கள் அது ஹேபிட்டாக வச்சிருக்கலாங்க. உடனே பெயின் கில்லர் அப்போ நிறைய பெயின் கில்லர் நான் அந்த சைட்டுக்கு போயில. ஆனால் நிறைய பெயின் கில்லரும் வந்து இதுக்கு ஆன காரணமாக இருக்குது. அதையும் உங்களோட வாழ்க்கை முறையில் குறைச்சி கொள்வது மிகவும் சிறந்தது. அடுத்ததாக நீங்கள் எப்பயும் நித்திர கொள்ளைகளை வந்து லெஃப்ட் சைட்டுக்கு சரிஞ்சு படுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் கூட காப்பாற்றிக்கணும். படுக்கைக்குள்ள நீங்கள் லெஃப்ட் பக்கமாக நீங்கள் படுக்கிறது நல்லது. அடுத்ததாக இப்போ நீங்கள் உங்களோட உங்களோட தலை வைக்கிற இடத்த மேட்ரஸில் வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் ஒரு கொஞ்சம் உயரம் உடம்புல இருந்து கொஞ்சம் தலை உயரமாக வச்சு மேட்ரஸை உயர்த்தி வச்சு படுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அசிட் வந்து வாய்க்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக வந்து நிறைய நீங்கள் வந்து இந்த ஆன்டி ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து நிறைய பாவிக்கிறாக்களுக்கு இந்த கனகாலத்துக்கு பிறகு சில சில டெஃபிஷியன்சிஸ் கால்சியம், வைட்டமின் ஏ, அயன் அப்படியான போன் லாஸ் அப்படியான விஷயங்கள் வரும். அது நிறைய மருந்துகள் எல்லாம் அதில் இருக்குது. நான் அந்த சைட் போயில நாங்கள் ப்ரிவென்ஷன் மட்டும்தான்
நான் கதைக்கிறது இங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ப்ரிவென்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த லாங் டைம் கன நாளைக்கு பிறகு வர சைட் எஃபெக்டில் எல்லாம் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். அப்போ இதில் வந்து நான் அடுத்தது வந்து எங்களோட உணவில் வந்து கொஞ்சம் உணவுகளை நான் சொல்கிறேன். வந்து இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு அசிட்டுக்கு எதிர்மறையான உணவு, அமிலத்துக்கு எதிர்மறையான அல்கலைன் உணவுகளில் வந்து முக்கியமாக பழங்களில் வந்து பப்பாயா, பியர்ஸ், பனானா, ஆப்பிள், கிவி, அப்புறம் அங்கால கேரட் நல்லம், பீட்ரூட் நல்லம், கீரை வகை நல்லம். அப்போ இதெல்லாம் வந்து மிகவும் சிறந்தது. மற்ற டேட்ஸ், மற்ற கோகனட் வாட்டர் வந்து இளநீ வந்து மிகவும் சிறந்தது. ஆனால் அது கேனில் குடிச்சிங்கன்னா அது கூட ஆசிட்டை ஃபோம் பண்ண பார்க்கும். எப்பயும் கேன் ஃபுட் வந்து கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்கள் எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இளநீ கிடைக்குமா இருந்தால் அதை குடிக்கிறது மிகவும் சிறந்தது. டேட்ஸ் சாப்பிடலாம், வந்து பேரிச்சம்பழம், அவக்காடோ மிகவும் சிறந்தது, வாட்டர்மெலன், அப்படி நிறைய ஆல்கலைன் ஃபுட் இருக்குது. நான் இதில் கொஞ்சம் படங்கள் அதில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக வந்து அசிட்டிக் சைடில் வந்து முதல் நிப்பாட்ட வேண்டிய விஷயங்கள்னு நான் சொல்லிட்டேன். ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால், காஃபி, இதுகளெல்லாம் அசிட்டிக். மற்றது கோகோ கோலா அப்படி ஜூஸ் அதுகளெல்லாம் குடிக்கிறது, நிறைய கேனில் குடிக்கிறது. மற்ற மீட்டும் வந்து நிறைய சாப்பிடக்கூடாது. நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன். அதுகளையும் கொஞ்சம் குறைக்கிறது மிகவும் சிறந்தது. அடுத்ததாக வந்து நான் ஒரு அசிட் ஃபார்மிங் ஃபுட்டை நான் கொஞ்சம் சொல்லிட்டேன். அது எது அசிட்டை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி அதுகளை மிகவும் குறைச்சி சாப்பிடுவது மிகவும் நல்லது. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.